வேறு எதாவது வேணுமாண்ணா? நான் ஒரு ஆம்லெட்ண்ணா. வரண்ணா. டேய் என்ன மேடம் மார்க்கெட் இருந்து காய்கறி வரல? யாரு? சத்யா இருக்காரா? யாரு? சத்யா இருக்காரா இல்லையா? ஏலே சத்யா, உனக்கு தல ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை ஃபோன் பண்ணுதே. இந்தல. எனக்கு எந்த பொண்ணு ஃபோன் பண்றா? நட்டி நட்டு. யாரா நட்டு? அது அங்க போய்க்கல. லைனா வந்துட்டாங்க வெட்டி. ஹலோ யாரு? உனக்கு தெரியாதாக்கும்? ஏலே முத்து, மடமடன்னு வேலையை பாருல. அரிசியா வந்துட்டாங்க வெட்டி கதையை பேசிக்கிட்டு. சொல்லு. சார் ரொம்ப பிஸியோ? வந்து பேசுறதுக்கு இவ்ளோ நேரமா? இந்து கிட்ட பேசுனியா? இந்து அம்மா கிட்ட பேசினேன்ப்பா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாங்க. இன்னொரு 2-3 நாள்ல வந்துருவான்னு சொன்னாங்க. சரி ஓகே. பாத்தியா, ஒரு நாள் இந்து பேசினா கார்த்தி என்ன எவ்வளவு ஃபீல் பண்றாரு. நீயும் இருக்கியே, ஒரு நாளாச்சும் ஃபீல் பண்ணிருக்கியா? ஹலோ ஹலோ ஓய். டேய் கார்த்தி, சரண்யா ஃபோன் பண்ணான். உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, இன்னும் 2 நாளில் வேலைக்கு வந்துடுவாளாம். போதுமா? அப்படியே உருகுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி, திண்டிவனத்தில் நமக்கு வேலை ரெடி ஆகிடுச்சான். நம்ம அண்ணாச்சிக்கு தெரிஞ்ச மில் தானா? எப்பா இன்னும் 2 நாளில் அங்கே போயிடலாம். அப்புறம் நீ பொண்டாட்டியோட கடையில் போட்டுனேரு, சரியா? டேய் இப்போ கொஞ்சம் சரிடா. என்னடா பெரியவர்கிட்ட சொல்லியாச்சு? வருவாருண்ணே, கிளம்பிட்டாரு. சாயந்தரத்துக்குள்ளார வந்துடுவாரு. என்ன பரமா வீடு பெருசு வாழும்போது ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு வாழும்போது மட்டும் இல்லை காசி, செத்தப்புறமும் ராஜா மாதிரி தான் போகணும். செத்தா இப்படிதான் சாவணும்னு ஊர்ல இருக்கவன் அத்தனை பேரும் பாத்துக்க காசி. ஏலே யாரா வரேண்ணே. போறதே? கொடுங்க. இன்னுமா போகாம இருக்கீங்க? ஏலே அந்த கடைசி ஸ்டெப்ல போய் பாரு. சரிங்கண்ணே. என் கழுத்து இருக்கவன் சேரானுங்க. நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு சில்லி சிக்கன் சீக்கிரம் பண்ணு. உயிர் எடுக்கிறீங்க. வாங்கண்ணா. என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா உன்னை பார்த்துட்டு. இந்து அவளுக்கு உடம்பு சரியில்லையா? அதான் சத்யா கிட்ட சொன்னா. அதான். ஐயோ அண்ணா, சாதாரண ஃபீவர் தானா, அதுக்கு போய் நீங்க? அது இல்லைம்மா, உடம்பு சரியில்லைனா ஃபோனில் பேசலாம்ல. ஃபோன் வேற ஆஃப்லேயே இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம வேணா வீட்டில் போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாமா? அப்ப வீட்டில் நான் வெளியே ரோட்லேயே நிற்கிறேன். நீ அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு முடிஞ்சா மாடியில் வெளியே கூட்டிட்டு நான் அங்கேருந்தே பார்க்கணும் போல இருக்குமா? ஹலோ ஆண்டி. சொல்லுமா. ஒன்றும் இல்லை ஆண்டி, இந்துவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்கா. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். கிளம்பு. ஆண்டி, டாக்டர் இந்த டேப்லெட்டை கொடுக்க சொன்னாரு. நானே கொடுத்துருவா? நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன். அவ டாக்டரை பார்க்க தான் போயிருக்கா. என் தம்பி தான் கூட்டு போயிருக்கான். சரி ஆண்டி, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். செல்லு என்னாச்சு? தண்ணியில் விழுந்துருச்சு. எனக்கு தலையெல்லாம் நோற மாதிரி இருக்கு. டேப்லெட் வேணுமா ஆண்டி? நீ கொஞ்சம் கிளம்புறியா? சாரி ஆண்டி, நான் வரேன். சரியான அருவ. அதான் சொன்னேன்ல இல்லன்னு. நில்லுடா. நீ பாட்டு உள்ள போயிட்டே இருக்க, வெளியில போடா. ரவுடித்தனம் பண்றியா? ஒரு தடவை வாங்கினது பத்தாதா? அப்படியே வெட்டி கொன்னுடுவாங்க.
இந்த இங்க நீ யாரா என் பொண்ணை பத்தி கேட்க? அவ என் பொண்ணு. அவளை நான் என்ன பொண்ணா உன் பொண்ணா? என் பொண்டாட்டிடி, என் பொண்டாட்டி. அவ மட்டும் எங்கன்னு சொல்ல. ச்சே! பொம்பளை கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறியாடா? என் தம்பி கிட்ட தான் இருக்கா. போ, முடிஞ்ச போய் கூட்டிக்கோ. ஆம்பளையா இருந்தா அவன் கிட்ட காட்டுவோம் பவுச. அப்படியே அறுத்துருவான். பாப்போண்டி, பாப்போம். யார் யாரா இருக்கிறான்னு பாப்போம். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு? பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. நல்லா இருப்பா, சேஃபா. இப்ப என்னென்ன பண்றது? ஹலோ ஹலோ, யாரில் பேசுறது? நாச்சி, நான் கார்த்திக் பேசுகிறேன். அண்ணாச்சி, சத்யா மார்க்கெட்டுக்கு போயிருக்காம்ல, வந்தோன்னு எதுவும் சொல்லணுமா? அது அவன் வந்தா கொஞ்சம் உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க. அந்த போன நம்பர் டேப்ல பாருங்களே. சொல்லுதும்ல, போய் பாருங்க. நீங்கள் மறந்துடாதீங்க அண்ணாச்சி. வந்த உடனே சரியில்ல, சொல்லுதும்ல. அண்ணா. ஹலோ, சொல்லு கார்த்தி. எங்கண்ணா இருக்க? பெருசு பூச்சிடா, பரம வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. நான் உடனே வரேண்ணே. ஏன்டா, ஏதாவது? எப்பப்பா? மத்தியானம் 1 மணி இருக்கும். எப்படிப்பா? நல்லா இருந்தாரு. வயசாயிடுச்சுல. பரம எங்க இருக்காப்ல? உள்ளதான் இருக்காப்ல. போ. நல்லா இருந்தா படுக்கை விட்டு எந்திரிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஹலோ, சொல்லுடா. ஹலோ, என்னடா, எதுவும் பிரச்சனையா? அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க. உள்ளதான் இருக்கா. கார்த்தி, இங்கே தான் இருப்பேன், வந்துரு. ஏய் கார்த்தி, ஒரு முக்கியமான வேலையா போறேன், வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறேன். உங்க நேரத்தில் வந்துடுவாரா? சரி வை. என்ன போசா? நல்லா இல்லை, நவரு. இந்து எங்கடா? என்னது குமார் வேணாம். இந்து எங்க? என்னடா இது? ஓம் பொண்டாட்டி என்கிட்ட கேட்குறா? என்கிட்ட விட்டு வச்சுக்கிறா? வேணாம் குமார், எதா இருந்தாலும் பேசிக்கலாம். பேசி என்ன? வீட்டில் வந்து பெரிய படம் ஓட்டிக்கிறா? நியாயமாக உன்னை போட்டிருக்கணும். ஏய், இன்னைக்கு சனிக்கிழமை தனி பணமா போகுதேன்னு நினச்சேன். கயிற்றில் ஆடும் பம்பரம் ஓசை இன்றி ஓயும் ஓர்தினோம். ஏகம்பனே கட்சி ஏகம்பனே, பாச பிணைப்பில் மயங்கும் மானிடம் பாச கயிற்றில் மாட்டும் ஓர்தினோம். ஏகம்பனே கட்சி ஏகம்பனே, ஏ முன்னூ எத்தனை ஜென்மங்களோ
எங்க இருக்க? டேய் வரமா அப்பா இறண்டறா. டேய் என்னது? ஏய் அங்க தண்ணி ஒண்ணு இல்லப்பா. சவுண்ட் வந்திருக்கேன். சாவுகா? நான் வரல. ஆ எனக்கு எதுவும் கேட்கல. முடிச்சுட்டு வா, வேலை இருக்கு. ரைட் நம்ம எடுத்து வாடா. சாவு கூப்பிடுறான், வரலன்ட்ட. கையில் ஆடும் பம்பரம் பம்பரம் ஓசை இன்றி ஓயும் ஓர்தினம் ஓர்தினம் தானே தந்தனா தந்தனா தானே தந்தனா தந்தனா தானே தந்தனா தந்தனா தானே தந்தனா. உறவுமுறை வேற யாராவது இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க, முடிய போகுது. ஜாலியாப்பா. இனிமே நான் அவனுக்கு அண்ணன் இல்லை. அப்ப எரிஞ்சிட்டு இருக்கப்ப எங்கள் அப்பா வந்துச்சானா அடிச்சிடாத. எதனா பொம்பளை பேர் சொல்லு, அவனே படுத்துப்பான். சந்தோஷம் போயிட்டு வாயா. டேய் சாரிடா, இந்த இதில் நான் ஒன்றை மறந்துட்டேன். நான் என்னடா இது பிரச்சனையா? இந்து சந்தோஷம் போயிட்டு வாப்பா, சந்தோஷம் போயிட்டு வா. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறானா இந்த நீதானா எப்படியாவது? டேய் பாவம் அவன். என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். வேற பாலான பின்னாடியே சுற்றின இருக்கான். சரி, நீ பரம வீட்டுக்கு வந்துடு. உங்களை நம்பிதான் இருக்கேன். ஒன்றும் இல்லைடா, வாடா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.